வெல்கம் டு மிகுல்வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 எக்ஸசைஸ் 5.2 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃப்ரம் த ஃபிகர்ஸ் நேம் மார்க்டு பேர் ஆஃப் ஆங்கிள். ஸோ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எம்மும் இந்த எண்ணும் பேரலல் லைன்ஸ் அண்ட் இந்த எல் வந்து டிரான்ஸ்வர்சல். ஏன்னா கிராஸில் வெட்டுதில் அது டிரான்ஸ்வர்சல் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் 1 இங்கே இருக்குது, ஆங்கிள் 2 இங்கே இருக்குது. இந்த ரெண்டு ஆங்கிளுமே பாருங்களேன், இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரே சைடு தான் இருக்குது. இப்போ இதுக்கு இப்படி உள்ளே வந்தது அப்படின்னா அது இன்டீரியர் ஆங்கிள் சொல்லுவாங்க. இது வெளியில் வந்திருக்குல்ல, அப்போ இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ எப்படி எழுதணும், ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆன் தி சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல். ஓகேவா? ஸோ ஆங்கிள் எம் அண்ட் ஆங்கிள் என் ஆர் பேரலல். பேரலல் வந்து இப்படி எழுதலாம், பேரலல் அப்படின்னு. ஆர் இப்படி இப்படி போட்டால் ரெண்டும் பேரலாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, மேலே இஎல் போட்டுக்கணும். பேரலல் இப்படி கூட ஷார்ட்டாக எழுதுவாங்க. அப்போது ஆங்கிள் எம்மும் ஆங்கிள் என்னும் பேரலல் அண்ட் எல் இஸ் த டிரான்ஸ்வர்சல், குறுக்கு வெட்டி. ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 எப்படி எழுதலாம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆன் தி சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல். இப்போது செகண்ட் பிக்சர் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். ஆங்கிள் எம் அண்ட் ஆங்கிள் என் ஆர் பேரலல் லைன்ஸ் அண்ட் எல் இஸ் த டிரான்ஸ்வர்சல். அடுத்து ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் ஆல்டர்னேட். இப்போ இதில் பாருங்கள், ரெண்டு ஆங்கிள் ஒரே சைடு வந்துச்சு. இங்கே பாருங்கள், ரெண்டுமே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான், வெளியில் தான் இருக்குது. ஆனால் ஒன்று இங்கேயும் ஒன்று இந்த லைனுக்கு அந்த பக்கமும் இருக்கா, அப்போ அது ஆல்டர்னேட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். So angle M and angle N are parallel lines and L is the transversal. Angle 1 and angle 2 are alternate exterior angle. Third picture பாருங்க, angle M and N are parallel lines. L is the transversal and angle 1 and 2 are corresponding angle. இது வந்து இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரே சைடு தான் இருக்குது பாருங்க. இது உள்ள இது வெளியே, உள்ள வெளியேன்னு இருந்ததுன்னா அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போது ஆங்கிள் எம் அண்ட் ஆங்கிள் என் ஆர் பேரலல் லைன்ஸ், எல் இஸ் த டிரான்ஸ்வர்சல், ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இது பாருங்கள், எம் அண்ட் என் ஆர் பேரலல், எல் இஸ் த டிரான்ஸ்வர்சல். அதே தான் 1 அண்ட் 2 ஆர் ரெண்டுமே இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரே பக்கத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பாருங்கள், ரெண்டும் இதுக்கு உள்ளே தான் இருக்குது, இதுக்கு வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. அப்போது 1 and 2 are interior angles on the same side of transversal. So angle M and angle N are parallel lines. L is the transversal. 1 and 2 are interior angle on the same side of transversal. Fifth one பாருங்க, M and N are parallel. L is the transversal. Angle 1 and angle 2 are alternate interior angle. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்லாம் ஒன்று இங்கே இருக்கணும். இது வந்து பாருங்கள், ரெண்டு மாறி மாறி, இது இந்த சைடு இது இந்த சைடு ஆல்டர்னேட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரெண்டு லைனுக்கும் உள்ளதாக இருக்குது. அப்போ இன்டீரியர் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் எம் அண்ட் ஆங்கிள் என் ஆர் பேரலல் லைன்ஸ் அண்ட் எல் இஸ் த டிரான்ஸ்வர்சல். ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது பாருங்கள், O and Q ஆர் பேரலல் லைன்ஸ். இந்த ஓவும் இந்த கியூவும் பேரலல் லைன்ஸ். ஓகேவா? அண்ட் N இஸ் த டிரான்ஸ்வர்சல். இந்த இப்போ நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போது நம்ம இதை மட்டும் சொன்னால் போதும். ஓவும் பியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள், பேரலல் லைன்ஸ். N வந்து டிரான்ஸ்வர்சல். ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். நம்ம கம்பேர் பண்ண போகிறது இந்த பெரிய பிக்சராக இருந்தாலும் நம்ம வந்து ஆங்கிள் 1 இங்கே இருக்குது, ஆங்கிள் 2 இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், இந்த ஓங்கிற லைனையும் இந்த கியூங்கிற லைனையும் மட்டும் பாருங்கள், இந்த பியை மறந்துடுங்க. அப்போ ஓவும் கியூவும் பேரலல் லைன், எம் வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போது ஆங்கிள் 1 ஆங்கிள் 2, அப்போது இதை மறந்துட்டோம் அப்படின்னா இது இங்கே இருக்குது, இது வெளியில் எப்படி இருக்குது, அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ O and Q are parallel lines and N is the transversal. Angle 1 and angle 2 are corresponding angles. Next, question number 2. Find the measure of angle X in each of the following figures. நம்ம என்ன செய்ய போகிறோம், X ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ பாருங்கள், நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸும் இந்த 35யும் நான் ஏற்கனவே ஃபஸ்ட் கொஷனில் சொன்ன மாதிரியே தான். இது இங்கே இருக்குது, இது இங்கே வராமல் இங்கே ஒன்று விட்டு இருக்குது. ஓகேவா, ஒரு இது விட்டு இருக்குல்ல. அப்போ எக்ஸ் அண்ட் 35 ஆர் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ தே ஆர் ஈக்குவல். நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இது 35னா இது என்னவா தான் இருக்கும், 35ஆக தான் இருக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். கொஷின் நம்பர் 2வும் நான் சொல்ல நல்லா கவனிங்க. ஆங்கிள் எம்மும் ஆங்கிள் என்னும் parallel lines. L is the transversal. X and 65 degree are corresponding angles. இதே மாதிரி தானே இருக்குது, corresponding angles. So they are equal. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 65 degree. ஓகே, நெக்ஸ்ட் angle M and N are parallel lines. L is the transversal. 145 degree and X degree are corresponding angles. Corresponding angles are equal. Therefore the value of X equal to 145 degree. Next, M and N are parallel lines. L is the transversal. Angle 135 degree and X are corresponding angles. Corresponding angles are equal. Therefore X equal to 135 degree. அடுத்து fourth one பாருங்க. M and N are parallel lines. L is the perpendicular to both lines. So X equal to 90 degree. இந்த கொஷினில் வந்து இது என்னவா இருக்குது நமக்கு தெரியும். இந்த சிம்பிள் போட்டிருந்தாலே நமக்கு தெரியும் 90 டிகிரி இதுக்குள்ளது அப்படின்னு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 90 டிகிரி. ஸோ கொஷினில் கேட்டிருந்தா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எல்லாமே இந்த 2, 3, 4லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தால அதே மாதிரி தான். ஸோ அதனால தான் இதில் நோட்டில் போட்டு கேட்டால் உங்களுக்கு நான் சும்மா வாயில எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இங்கே என்ன எழுதுனீங்களோ அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸ் வந்து இது என்ன ரீசன் எழுதணும் அப்படின்னா, இது வந்து ரைட் ஆங்கிள், அதனால் எக்ஸோட வேல்யூ வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். தேர்டு ஒன், ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஒய். இங்கே வந்து ஆங்கிள் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த எம்மும் என்னும் parallel லைன்ஸ். எல் வந்து டிரான்ஸ்வர்சல். இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் வந்து ரெண்டுமே இன்டீரியர் ஆங்கிளாக தான் இருக்குது. இது உள்ளே இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும், இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, 28 டிகிரி. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். M and N are parallel lines. L is the transversal. Then the alternate interior angles are equal. Therefore, Y is equal 28 degree. Second one, M and N are parallel. L is the transversal. இது வந்து alternate interior, ரெண்டுமே உள்ளே இருந்துச்சு இந்த லைனுக்குள்ளே. இது பாருங்கள், இந்த ரெண்டு லைனுக்கு வெளியில் இருக்குது. ஸோ இதுவும் ஆல்டர்னேட், இது இங்கே இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குல்ல. அப்போ இதுவும் ஆல்டர்னேட் ஆங்கிள் தான். அப்போ M and N are parallel lines. L is the transversal. இது என்ன ஆங்கிள்ஸ் அப்படின்னா alternate exterior angle are equal. Therefore Y equal to 58 degree. அப்போ corresponding angles equal, alternate interior angle equal, alternate exterior angle equal. இது பாருங்க, M and N are parallel line. L is the transversal. இது ரெண்டும் alternate interior angle. ஏன்னா அந்த லைனுக்கு உள்ளதாக இருக்குது alternate interior angle. அப்போ Y equal to 123 degree. Fourth one, ஸோ இதுவும் M and N are parallel. L is the transversal. இது ரெண்டானது alternate exterior angle. ஸோ alternate exterior angle வந்து equal. அப்போ Y equal to 108 degree. தேர்ட் ஒன் வந்து alternate interior angle-க்கு நம்ம நோட்டில் போட்டு காட்டினேன். செகண்ட் ஒன் பாருங்கள், alternate exterior angles are equal. அப்போது ஒய்யோட வேல்யூ 58 டிகிரி. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபோர்த் ஒன்று எழுதும் போது இதே ரீசனை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அதுக்காகத்தான் ஒரு சம் போட்டு காட்டேன். கொஷின் நம்பர் 4, ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் Z in the each of the following figures. இங்கே பாருங்கள்,
எம்மும் என்னும் பேரலல், எல் வந்து டிரான்ஸ்வர்சல். இது கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிளும் இல்லை. இந்த பக்கம் இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே உள்ள ஆங்கிள்ஸ். அப்போ இதோட வேல்யூ வந்து 180 டிகிரி வரணும். ஸோ இன்டீரியர் M and N are parallel lines. L is the transversal. Interior angles that lie on the same side of transversal are supplementary. அதாவது ரெண்டுமே பாருங்க இன்டீரியர் உள்ளதாக இருக்குது, இன்டீரியர் ஆங்கிளாக தான் இருக்குது. இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடாக தான் இருக்குது. அப்போ அப்படி இருந்து அது என்னவா இருக்கும் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 180 வரணும். அப்போ Z டிகிரி ப்ளஸ் 31 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ Z ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 31 டிகிரி. அப்போ Z ஈக்குவல் டு 149 டிகிரி. இதான் இசட்டோட வேல்யூ. செகண்ட் ஒன் பாருங்கள், எம்மும் என்னும் பேரலல், எல் இஸ் த டிரான்ஸ்வர்சல். இதுவுமே பாருங்கள் இந்த லைனுக்கு சேம் சைடில் தான் இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன தான் வரணும்? 180 டிகிரியாக தான் வரணும். 180 டிகிரியாக தான் வரணும். ஸோ அதே ரீசன் தான் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் that lie on the same side of transversal are supplementary. ரெண்டுமே இன்டீரியர் ஆங்கிள் தான், அந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு தான் இருக்குது. அப்போ அதுவும் சப்ளிமெண்ட்ரி தான். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். Z டிகிரி ப்ளஸ் 135 டிகிரி இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. அப்போ Z டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 135 டிகிரி. அப்போ Z டிகிரி ஈக்குவல் டு 45 டிகிரி. அடுத்து தேர்ட் ஒன், M and N are parallel, L is the transversal. இது ரெண்டும் பாருங்கள் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு, இந்த சைடு தான் இருக்குது. ரெண்டுமே பாருங்கள் உள்ளே இல்லை, வெளியில் இருக்குது. அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இதுக்கு என்ன ரீசன் எழுதுவீங்க? exterior angle that lie on the same side of transversal are supplementary. அப்போ அந்த ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? அதே 180 plus 79 degree is equal 180 degree. அப்போ Z equal to 180 degree minus 79 degree. அப்போ Z equal to 101 degree. ஓகேவா? fourth one, M and N are parallel, L is the transversal. இந்த இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரே சைடு தான் இருக்குது, ரெண்டுமே வெளியில் தான் இருக்குது. அப்போ அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ரீசன்? M and N are parallel, L is the transversal. Exterior angles that lie in the same side of transversal are supplementary. அப்போ Z டிகிரி ப்ளஸ் 22 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சப்ளிமெண்ட்ரினாலே 180 தான். அப்போ Z ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 22 டிகிரி. அப்போ Z ஈக்குவல் டு 158 டிகிரி. இதுதான் இசட்டோட வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 5, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் எல்லாத்துக்குமே சேம் ரீசன் தான். M and N are parallel, L is the transversal. இந்த 3Aவும் இந்த 126ம் பாருங்கள் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரே சைடு தான் இருக்குது. அதுவும் பாருங்கள் இது இங்கே, இது ஒன்று விட்டுட்டு இங்கே இருக்குது. அப்போ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது 3A ஈக்குவல் டு 126 டிகிரி. அப்போ ரெண்டு ஈக்குவல் தானே. அப்போ A ஈக்குவல் டு 126 டிகிரி டிவைடட் பை 3 ஆயிரும். 1 3s are 3, 4 3s are 12, 2 3s are 6. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 42 டிகிரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், M and N are parallel, L is the transversal. இந்த ரெண்டு ஆங்கிளும் பாருங்களேன் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஒரே சைடு தான் இருக்குது, ரெண்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்குது. அப்போது exterior angles that lie on the same side of transversal are supplementary. அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரணும்? சப்ளிமெண்ட்ரி 180 டிகிரி வரணும். ஸோ நம்ம ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணிடலாமா? அப்போ 4A ப்ளஸ் 13 மட்டும் வச்சுக்கலாம். இந்த 180 டிகிரி மைனஸ் இதுங்க வந்து மைனஸில் வந்துடும். அப்போ 4A ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 180லேருந்து 135 செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும்? 45 டிகிரி.
அப்போ 4A ஈக்குவல் டு 45 டிகிரி மைனஸ் 13 டிகிரி. அப்போ 4A ஈக்குவல் டு 32 டிகிரி. அப்போ A ஈக்குவல் டு 32 டிகிரியை 4ஆல் டிவைட் பண்ணு 8. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 8 டிகிரி. தேர்ட் ஒன், இதுவும் எம்மும் என்னும் பேரலல், எல் இஸ் த டிரான்ஸ்வர்சல். இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு உள்ள இந்த ரெண்டு பேரலலுக்கு உள்ளதாக இருக்குது, ஆனால் பாருங்கள் மாறி மாறி இருக்குது. அப்போ அது ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போது ஆல்டர்னேட் இன்டீரியர், ரெண்டுமே இன்டீரியர் ஆங்கிள் தான். அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஈக்குவல் அப்படின்னா அந்த 8A + 29 டிகிரியும் இந்த 45 டிகிரி இந்த ரெண்டுமே என்ன தான் ஈக்குவல். அப்போ 8A வச்சுக்கலாம், 45 டிகிரி மைனஸ் 29 டிகிரி. நம்ம 4th கொஷின் வரைக்கும் பார்த்தது எல்லாமே சேர்ந்து தான் 5th கொஷினில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அப்போ 8A ஈக்குவல் டு 45லேருந்து 29 செப்பரேட் பண்ணிட்டா 16 டிகிரி. அப்போ A ஈக்குவல் டு 16 டிகிரி 8ஆல் டிவைட் பண்ணுங்கள் 2 டிகிரி. அப்போ A இஸ் ஈக்குவல் 2 டிகிரி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4. ஸோ இது நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக எழுதிடலாம். இந்த எம்மும் என்னும் பேரலல், எல் வந்து டிரான்ஸ்வர்சல், இது வந்து பெர்பெண்டிகுலர் நமக்கு தெரியுது. ஓகேவா? இந்த எம் வந்து எப்படி இருக்குன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போது 6A இந்த சிம்பிளை பார்த்துட்டாலே நீங்கள் எழுதிடலாம் 90 டிகிரி அப்படின்னு. அப்போது 6A ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல தான் 90 டிகிரி. ஓகேவா? ஆனால் அங்கே 6A கொடுத்துருக்காங்க. அப்போ 6A ஈக்குவல் 90 டிகிரி அப்படின்னா A ஈக்குவல் டு 90 டிகிரி டிவைடட் பை 6. 1 6 are 6, 1 6 are 6, balance 3, 5 6 are 30. அப்போ A ஈக்குவல் டு 15 டிகிரி. கொஷின் நம்பர் 6. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், எம்மும் என்னும் பேரலல், எல்லும் வந்து டிரான்ஸ்வர்சல். இந்த ரெண்டுமே இந்த பேரலல் லைனுக்கு உள்ளதாக இருக்குது, ஆனால் மாறி மாறி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போது 2x + 15 3x - 40 எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 15 இங்கே இருக்கட்டும், இந்த 40 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துருந்தேன். இந்த 3x இங்கே தான் இருக்குது, இந்த 2x அந்த பக்கம் போகுது. அப்போ இது என்ன வரும் 55 டிகிரி இஸ் ஈக்குவல் 3x - 2x x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 55ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டினில் கேட்டிருந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் இது பாருங்கள், எம்மும் என்னும் பேரலல், எல் வந்து டிரான்ஸ்வர்சல். இது பாருங்கள், ஒரே டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு தான் இருக்குது, ஆனால் ரெண்டும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்குது. அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆன் தி சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும் 180 கிடைக்கணும். ஸோ 2x - 15 + 3x + 20 இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு 180 வரணும். அப்போ 2x - 15 ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க, + 3x + 20 இஸ் ஈக்குவல் 180. 2x + 3x 5x. 20 - 15 + 5, ஏன்னா பெரிய நம்பர் 20 அதுக்குள்ளே சைன் ப்ளஸ் தானே, 180. அப்போ 5x ஈக்குவல் டு 180லேருந்து இந்த 5 செப்பரேட் பண்ணிடலாமா, 5 அந்த பக்கம் போனால் மைனஸில் போயிடும். அப்போ 5x ஈக்குவல் டு 175 டிகிரி. அப்போ x ஈக்குவல் டு 175 டிகிரி டிவைடட் பை 5. 1 5s are 5, 3 5s are 15, பேலன்ஸ் 2, 5 5s are 25. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 35 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 7. அன்பு ஹேஸ் மார்க் த ஆங்கிள்ஸ் ஆன் தி ஷோன் பிலோ 1 and 2. அன்பு என்ன செய்கிறான், இப்படி ஒரு பிக்சர் ட்ரா பண்ணுறான். செக் வெதர் போத் தெம் ஆர் கரெக்ட். இது ரெண்டும் கரெக்டாக, என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த எம்மும் என்னும் பேரலல், எல் வந்து டிரான்ஸ்வர்சல். நமக்கு தெரியும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் தி சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. அதாவது இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு தான் இந்த 105 105 இருக்குது. இன்டீரியர் ஆங்கிள் ரெண்டுமே உள்ளதாக இருக்குது, வெளியில் இல்லை. அப்போது இன்டீரியர் ஆங்கிள் ஆன் தி சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல் வந்து சப்ளிமெண்ட்ரி கூட்டா 180 வரணும்.
அப்போ இது ரெண்டையும் கூட்டினாலும் 180 வரணும். இதுவுமே என்னதான் டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடு இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள் தான். அப்போ அது ரெண்டையும் கூட்டினா என்ன வரணும்? 180 வரணும். ஸோ நம்ம ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ MN are parallel line, L is the transversal. அடுத்து interior angles on the same side of transversal are supplementary. ஸோ நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்? 75 டிகிரி ப்ளஸ் 75 டிகிரி ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது? 5 0 பேலன்ஸ் 150 டிகிரி கிடைக்குது. இது நாட் ஈக்குவல் 180 டிகிரி. 180 டிகிரிக்கு ஈக்குவலாக வரல, சப்ளிமெண்ட்னா 180 வரணும். அடுத்து 105 டிகிரி ப்ளஸ் 105 டிகிரி ஆட் பண்ணுங்கள். 200 210 டிகிரி. இதுவுமே 180 ஈக்குவலாக வரல. அப்போ ரெண்டுமே நமக்கு 180 வரல, சப்ளிமெண்ட்ரியே இல்லை. therefore angles marked are not correct. அப்போ அன்பு மார்க் பண்ணது not correct. ஃபர்ஸ்ட் பிக்சர் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் பிக்சர் பார்க்கலாம். பாருங்கள், இதுவுமே சேம் ரீசன் தான். எம்மும் என்னும் பேரலல், எல்லு வந்து டிரான்ஸ்வர்சல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பாருங்கள், இது இங்கே இருக்குது, இது ஒன்று விட்டுட்டு கீழே இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே 120 இருக்குது, இங்கே 60 இருக்குது. இங்கே 120னா இங்கே என்ன தான் இருக்கணும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் 120 தான் இருக்கணும். இங்கே 60னா இங்கே என்ன தான் இருக்கணும்? 60 தான் இருக்கணும். ஸோ மாறி இருக்குது. அப்போது M and N are parallel lines, L is the transversal. Corresponding angles must be equal. So here the marking is wrong. அப்போ இது தப்பாக இருக்குது, ஈக்குவலாக இல்லை. ஓகேவா? கொஷின் நம்பர் 8. மென்ஷன் 2 ரியல் லைஃப் சுச்சுவேஷன் வேர் வி யூஸ் parallel line. நம்ம எங்கெல்லாம் parallel லைனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 2 ரியல் லைஃப் சுச்சுவேஷன் கேட்டிருக்காங்க. parallel லைன் என்ன? இப்படி இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், எங்கேயுமே சந்திக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சோம்னா parallel லைன் சொல்ல மாட்டோம். ஏன்னா இது இப்படி போகும், இப்படி போகும், அப்போ ரெண்டுமே முட்டிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எழுதுறேன், எனக்கு இடம் பத்தில் சொல்ல மேலே எழுதுறேன். 2 angles of a wall in a building. Second one, cross rod in a window. விண்டோவில் உள்ள அந்த 2 கம்பிங்களை சொல்லலாம். இல்லை நீங்கள் ஈஸியான லேடர் கூட எழுதலாம். லேடர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், 2 பேரலாக தான் இருக்கும். இல்லை ரயில்வே ட்ராக் சொல்லலாம். ரயில்வே ட்ராக் இப்படி தானே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் தெரியுமோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். கொஷின் நம்பர் 9. 2 parallel lines are intersected by a transversal. What is the minimum number of angles you need to know to find the remaining angles? Give reasons. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2 parallel லைன் இருக்குது. ஸோ அவங்க கொஷினில் கேட்ட மாதிரி நான் ஒரு பிக்சர் வரைஞ்சிடுறீங்க. 2 parallel லைன் இருக்குது. இந்த பிக்சர் கண்டிப்பாக நீங்கள் வரையணும். நான் அந்த parallel லைனுக்கு நான் எம்மு என்னன்னு கொடுத்துட்டேன். அதுக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு டிரான்ஸ்வர்சல் வரைஞ்சிட்டேன். நான் எல்லுன்னு நேம் கொடுத்துட்டேன். இந்த பிக்சர் கண்டிப்பாக இருக்கணும். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் யூ நீட் டு நோ டு ஃபைண்ட் த ரிமைனிங் ஆங்கிள்ஸ். அப்போது நமக்கு எத்தனை ஆங்கிள் தெரியணும், மற்ற ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு ஆங்கிள் எக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். மொத்தம் இதில் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 8 ஆங்கிள் தெரியணும். இந்த 8 ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் எத்தனை ஆங்கிள் தெரிஞ்சால் போதும் கேட்குறாங்க. மினிமம் ஒரே ஒரு ஆங்கிள் தெரிஞ்சால் போதும். ரிமைனிங் உள்ள 7 ஆங்கிளை கண்டுபிடிச்சலாம். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ நான் அந்த பிக்சர் இங்கே ஒரு இடம் வரைஞ்சிடுறேன். 2 parallel லைன்ஸ், எம்என்னு, அதுக்கு ஒரு டிரான்ஸ்வர்சல் எல்லுன்னு. நமக்கு ஒரே ஒரு ஆங்கிள் தெரிஞ்சால் போதும், மீதி உள்ள 7 ஆங்கிளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது when 2 parallel lines are intersecting by a transversal. 2 parallel லைன் வந்து டிரான்ஸ்வர்சலாக இன்டர்செக்ட் ஆகும்போது we know a minimum number of single angle to find the remaining angle. நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஆங்கிள் தெரிஞ்சால் போதும், மீதி உள்ள ரிமைனிங் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னா, யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் லீனியர் பேர் ஆங்கிள் we can final one more angle. லீனியர் பேர் ஆங்கிள் அந்த இதை ரூலை பயன்படுத்தி நம்ம ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பை த கான்செப்ட் ஆஃப், இது வரைக்கும் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தோமே,
கரஸ்பாண்டிங்காக ஒரு ஆங்கிள் தெரிஞ்சு அது மாதிரி கரஸ்பாண்டிங்காக ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே எக்ஸ்னால் இங்கே வேல்யூ எக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம்ல. அதே மாதிரி அது என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், வி குட் ஃபைண்ட் ஆல் அதர் ஆங்கிள்ஸ், மீதி உள்ள எல்லா ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 2 பேரலல் லைனும் ஒரு டிரான்ஸ்வர்ஸில் இருந்தால் நமக்கு ஒரே ஒரு ஆங்கிள் தெரிஞ்சால் போதும். மீதி உள்ளதை நம்ம என்ன செஞ்சிடலாம், மீதி உள்ள 7 ஆங்கிளை லீனியர் பேர் கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லைனா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஆங்கிள், இந்த ரூலெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. A line which intersect 2 or more lines in different points is known as transversal. அடுத்து in the given figure angle A and B are alternate. இது பாருங்க, இது இங்கே இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது, மாறி மாறி இருக்குது, ரெண்டும் வெளியில் இருக்குது. இந்த 2 பேரலல், இந்த 2 லைனுக்கு வெளியில் இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு 12th one. Which of the following statement always true when parallel lines are cut by a transversal? Interior angles on the same side of the transversal are supplementary. Next, in the diagram, what is the value of angle x? So, in the angle x oda value என்ன அப்படின்னா 44 degree. இதோட எக்ஸசைஸ் 5.2 முடிஞ்சுது. நம்ம அடுத்த கிளாஸில் எக்ஸசைஸ் 5.3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.